வணக்கம் நண்பா. நாம் ஒவ்வொரு புதிய ஆண்டோட தொடக்கத்தையும் ஒரு ஃப்ரெஷ் பேஜை போல தான் பார்க்குறோம். அந்த பேஜில் நம்மளோட ட்ரீம்ஸை எழுதலாம், நியூ பிகினிங்ஸை பற்றி யோசிக்கலாம், ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணலாம், இல்லை ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கான பாதையில் பயணிக்கலாம். ஆனால் அந்த பேஜை நம்மால் மீனிங்ஃபுல்லாக நிரப்ப முடியுதா? நாம் எதுக்கு ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறோம்? அதில் என்ன மாதிரியான ரெசல்யூஷன்ஸ் நம்ம லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ண முடியும்? இப்போது அதை பற்றி பேசலாம். உலக லெவலில் நிறைய பேர் எடுக்கிற பாப்புலரான நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் என்னென்னு இப்போ பார்ப்போம். நம்பர் 1, ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஜிம்முக்கு போகிறது, வெயிட் குறைக்க ட்ரை பண்ணுறது, இல்லை ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸை ஸ்டார்ட் பண்ணுறது. ஆனால் ஜிம்மு ஜாயின் பண்ண 1-2 மாதத்துக்கு அப்புறம் டீ, பப்ஸ், பானிபூரின்னு ஜிம்முக்கு வெளியே தான் எல்லா ஒர்க் அவுட்டும் இருக்கும். நம்பர் 2, பணத்தை சேவ் பண்ணி கடன்களை குறைக்க ட்ரை பண்ணுறது. யூஸ்லெஸ் எக்ஸ்பென்சஸை அவாய்ட் பண்ணிவிட்டு கடனை செட்டில் பண்ணிவிட்டு சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஆனால் சேல்ஸ் ஆஃபர்னு ஆடு பார்த்தா சேவிங்ஸ் எங்கே போச்சுன்னு கூட தெரியாமல் போயிடும். நம்பர் 3, புது ஸ்கில்ஸ் கற்றுக்கிறது. குக்கிங், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இல்லை ஒரு புது கோர்ஸ் எடுத்து படிக்கிறது. ஒரு ஆர்வத்தில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறது. நம்பர் 4, ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது. ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லைனா ஓல்டு ஃப்ரெண்ட்ஸோட கனெக்ட் பண்ணுறது. இது லைஃப்பில் ரியலான வேல்யூவை ஆட் பண்ணுற ஒரு முடிவு தான். நம்பர் 5, ட்ராவல் பிளான் செட் பண்ணுறது. புது புது பிளேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு டைம் இல்லை, பட்ஜெட் பத்தலைன்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல பிளானை ட்ராப் பண்ணுறது. ரெசல்யூஷன்ஸ் ஃபெயில் ஆகிறதுக்கான மெயினான ரீசன்ஸ். நம்பர் 1, கிளாரிட்டி இல்லாத கோல்ஸ். நிறைய பேர் வேகான கோல்ஸை செட் பண்ணுறாங்க, லைக் வெயிட் குறைக்க போகிறேன்னு. ஆனால் எப்படி, எவ்வளவு கிலோ குறைக்க போகிறோம்னு யோசிக்கிறது இல்லை. நம்பர் 2, ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபுல் எனர்ஜியோடு செயல்படுவாங்க, ஆனால் 2-3 வாரத்துக்கு அப்புறம் ஆர்வம் குறைஞ்சிரும். நம்பர் 3, ட்ராக் பண்ணுறது இல்லை. ப்ரோக்ரஸை மானிட்டர் பண்ணாமல் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியாது. அடுத்ததாக 2025க்கான மீனிங்ஃபுல் லிஸ்ட் ஆஃப் ரெசல்யூஷன்ஸை பார்ப்போம். இது உண்மையாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரோக்கியம் பற்றின ரெசல்யூஷன்ஸ். டெய்லி 30 மினிட்ஸ் நடக்க ட்ரை பண்ணுங்கள். டெய்லி 3 லிட்டர் வாட்டர் குடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உணவில் காய்கறிகளை சேர்த்து பேலன்ஸ்டு டயட்டை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் ரெசல்யூஷன்ஸ். மந்த்லி இன்கமில் மினிமம் 10% சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கடன்களை அவாய்ட் பண்ணிவிட்டு எமர்ஜென்சி ஃபண்டை க்ரியேட் பண்ணுங்கள். எக்ஸ்பென்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர் பிளான் செட் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஹேபிட் இம்ப்ரூவ்மெண்ட் ரெசல்யூஷன்ஸ். டெய்லி மார்னிங் 6 மணிக்கு எழுந்து 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் டைம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஒரு யூஸ்ஃபுல் புக்கு படிக்க ட்ரை பண்ணுங்கள். குக்கிங், கோடிங்னு ஏதோ ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணுங்கள். சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஒரு மரம் நடுறது, என்விரான்மெண்டல் ஒர்க்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, உதவி தேவையான பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் செய்யலாம். இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஃபன் ரெசல்யூஷன்ஸ். டெய்லி ஒரு செல்ஃபி எடுத்து உங்கள் க்ரோத்தை டாக்குமெண்ட் பண்ணுங்கள். மந்த்லி ஒரு புது டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணுங்கள். நண்பா, ரெசல்யூஷன் சின்னதோ பெருசோ அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட். இந்த 2025ல் உங்கள் ரெசல்யூஷன்ஸ் உங்களுக்கு ரியல் க்ரோத்தை கொடுக்குற மாதிரி செட் பண்ணுங்கள். உங்கள் ரெசல்யூஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நண்பன் பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். 2025 உங்களுக்கு ஆரோக்கியமான, மகிழ்ச்சியான மற்றும் வளர்ச்சி மிகுந்த ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள்.